கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசிர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். இவ்வாரமும் இந்நிகழ்ச்சியை கேட்டு ஆசிர்வதிக்கப்படுங்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். யோவான் 4:24. இந்நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். இனி கேளுங்கள் ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. நம்முடைய அருமும் பிதா குமாரின் பரிசுத்த ஆவியின் திருப்பேரிலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ தயாரித்து வெளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்வுக்கு நேர்களாக்கி உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். 5ஆம் மாதத்தினுடைய 3வது ஓய்வு நாளுக்குள்ளாக வழிநடத்தி வந்த கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஒன்றுபட்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கின்ற எங்கள் அன்பின் பரலோக தேவனே, நர்மையான காலை வேளைக்காக நன்றிகளை சொல்கின்றோம். 5ஆம் மாதத்தினுடைய 3வது ஓய்வு நாளுக்குள்ளாக நாங்கள் கடந்து வரும்படியாகவும், நாங்கள் நடந்து வந்த பாதையில் எல்லாவற்றையும் திரும்பி பார்த்து நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை சொல்லும்படியான வாய்ப்பினை தந்தீர். அதற்காக ஸ்தோத்திரங்களை எடுக்கின்றோம். இப்பொழுதுமாக இந்த ஆராதனை வேளை நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கின்ற இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். பெரியோர் முதல் சிறியோர் வரை எங்கெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ அங்கெல்லாம் தேவனுடைய பிரசன்னம் இறங்கி இந்த பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும். நீர் வழிநடத்தி செல்லும் நாங்கள் நடந்து வருகின்றோம். மீட்பர் இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமத்தை புகழ்ந்து பாடுவண்ணமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே பகலோன் கதிர் போலுமே இயேசுவின் ராஜரீகமே என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கர்த்தரின் வாசல்களில் நன்றி அறிதலோடும் அவர் பிரகாரங்களில் துதியோடும் பிரவேசியுங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும், அவர் உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள். கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுபவர் யார்? அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்பவர் யார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள்,
நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். சற்று நேரம் அமைதியோடு கூட நாம் செய்த பாவங்கள், குற்றங்கள், தப்பிதங்களை தேவனுடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, நாங்கள் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உமது சமூகத்தில் எங்கள் வணக்கத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்த வந்திருக்கின்றோம். எங்கள் பாவங்களை உண்மையாய் அறிக்கை செய்யவும் மற்றவர்களுக்காகவும் எங்களுக்காகவும் ஜெபிக்க உதவி செய்துள்ளோம். உமது திருவசனத்தை நாங்கள் கேட்கும் பொழுது உமது அன்பின் மகத்துவத்தை அதிக உண்மையாய் அறிந்து கொள்ளவும் உமது கிருபையின் கனிகளை எங்கள் வாழ்க்கையில் காட்டவும் அருள் புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கின்றோம். பாவத்தை அறிக்கை செய்த நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் விசுவாசத்தோடு கூட பெற்றுக்கொள்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாயிருக்கிற ஜனமாக்கி நாங்கள் சகல பாவங்களுக்கு அறவே சுத்திகரிக்கப்படுவதற்கும் அமைதலான மனதோடு உமக்கு ஊழியம் செய்வதற்கும் எங்களுக்கு பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் அருளி செய்ய வேண்டுமென்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கின்றோம். ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பகுதியை வாசிக்க நாம் கவனமாக கேட்போம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 4-7 வரை வாசிக்க நாம் கேட்போம். நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோடே விண்ணப்பம் பண்ணி, உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தும் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி, நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானதால் உங்களை என் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறபடியினாலே உங்கள் எல்லோரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாய் இருக்கிறது. வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து ஆயிற்று. தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுமனுமாக ஞான கீர்த்தனைகளிலே ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். செய்வேனே, இரட்சகனை தோத்திரம் செய்வேனே, தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை தோத்திரம் செய்வேனே. பாத்திரமாக இம்மாத்திரம் கருணை வைத்த, பாத்திரமாக இம்மாத்திரம் கருணை வைத்த பார்த்திபனை கோத்திரனை என்றும் தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை தோத்திரம் செய்வேனே. அன்னை மரி சுதனை உன் மீது அமிழ்ந்து கழுதவனே, அன்னை மரி சுதனை உன் மீது அமிழ்ந்து கழுதவனே. முன்னனை மீதுற்ற சின்ன குமாரன், முன்னனை மீதுற்ற சின்ன குமாரன், முன்னுரை நூற்படியின் நில தோற்று தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை தோத்திரம் செய்வேனே. தந்தை பொதிந்தவனே, மனோர்களும் வந்தடி பணிபவனை, கந்தை பொதிந்தவனை, மனோர்களும் வந்தடி பணிபவனை. மந்தையர் காலந்த மாட்சியளித்தோனே, வானவ
செய்வேனே, ரட்சகனை தோத்திரம் செய்வேனே. செம்பொன்னுருவானை தேசிகர்கள் தேடும் குருவானை, செம்பொன்னுருவானை தேசிகர்கள் தேடும் குருவானை, அம்பரமேவிய உம்பர்கணத்தோடு, அம்பரமேவிய உம்பர்கணத்தோடு அன்பு பெற நின்று பை பொன்மலர் தூவி தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை தோத்திரம் செய்வேனே. எனக்கு அருமையான தேவனுடைய சின்னமே, இந்த நாளிலுமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருப்பவர் பெங்களூர் பகுதியை சார்ந்து தம்முடைய ஊழிய பணியை ஆற்றி வருகின்ற போதகர் செல்வகுமார் ஐயா அவர்கள். போதகர் செல்வகுமார் ஐயா அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்கின்றார். விசுவாசத்தோடு கூட நாம் இப்பொழுது சத்தியத்தை கேட்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே ஃபீபா ரேடியோ ஆராதனை வேலை நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கால வேளையில் உங்கள் மத்தியிலே வந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளுடைய செய்தியின் தலைப்பு முடிவு பரியந்தம் நடத்துவார். இந்த நாளுடைய செய்திக்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற வேத பகுதி பிலிப்பியர் 1 அதிகாரம் 5-6 வசனம். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எதை தொடங்கினாரோ அதை முடிக்க வல்லவராக இருக்கிறார். நிறைய வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். நாம் ஒரு காரியத்தை தொடங்குகிறோம், யோசனை இல்லாமல் தொடங்குகிறோம். அது பாதியில் வந்த பிறகு எப்படி முடிக்கிறதுனே தெரியாமல் திகைத்து நிற்கிறோம். அநேகர் தங்கள் வாழ்க்கையில் தொடங்கினதை முடிக்காமலே போய்விடுகிறார்கள். ஆனால் தேவன் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் எதை தொடங்கினாரோ அதை முடிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் முடிவு பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த வசனத்தை கவனித்து பார்க்கும்போது அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பிய சபைக்கு எழுதுகிறான், உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, ஆண்டவர் உங்கள்கிட்ட ஒரு நல்ல கிரியை ஆரம்பிச்சிருக்கிறாரு, அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நடத்துவார் என்பதில் நான் நிச்சயம் உடையவனாக இருக்கிறேன். அதில் நம்பிக்கை உடையவனாக இருந்து நான் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் என்று சொல்லுகிறேன். அப்போது அந்த நற்கிரியை அந்த சபையில் எப்போ தொடங்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கும்போது 3 வசனத்தில் வாசிக்கிறோம், சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணி. அப்போது ஸ்தோத்திரம் மட்டுமல்ல, ஜெபம் பண்ணுறான். ஜெபம் பண்ணும்போது என்னத்துக்காக ஜெபம் பண்ணுறான்னா, இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்கள். அப்போது சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது ஒரு பக்கம், நாம் அதை ஏற்றுக்கொண்டு அதை உடன்படுகிறது மற்றொரு பக்கமாக இருக்குது. அப்போ தான் நம்முடைய வாழ்க்கையில் அந்த நற்கிரியை தொடர்ந்து அதில் ஓடக்கூடியவர்களாக இருக்கிறோம். இவங்களுக்குள்ளே பாருங்கள், நற்கிரியை தொடங்கப்பட்டது, அது உடன்படுகிறார்கள், ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், நாம் சுவிசேஷம் தேடி போகலை, ஆனால் சுவிசேஷம் நம்மை தேடி வந்திருக்கிறது. காரணம் என்னென்னா, யோவான் 15 அதிகாரம் 16 வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அதனால தான் நாம் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம், பாவம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் நம்முடைய தேடி சுவிசேஷம் தேடி வந்தது. ஒரு ஊழியக்காரன் மூலமாக, ஊழியக்காரி மூலமாக, ஒரு செய்தியின் மூலமாக, ஏதோ ஒரு விதத்தில் இந்த சுவிசேஷ வார்த்தைகள் வந்த பொழுது நம்முடைய உள்ளம் குத்தப்பட்டு பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கிட்டோம். அன்னையிலேருந்து நல்ல கிரியை, நல்ல வேலையை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தொடங்கிவிட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கை நடந்து போய் கொண்டு இருக்கிறது.
இப்படி போய் கொண்டிருக்கிற வாழ்க்கையில் நமக்கு ஒரு நிச்சயம் என்னென்னா, தொடங்கின தேவன் முடிக்க வல்லவராக இருக்கிறார். முடிவு பரிந்தும் அவர் நம்மை நடத்துவார். அதான் பவுல் சொல்கிறாரு, உங்கள் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரிந்தும் முடிய நடத்தி வருவார். He will continue what he has began in your life. இன்றைக்கி வர வாழ்க்கையில் நீங்கள் எங்கன்னா போய் ஒரு இடத்துல தடைப்பட்டு நிற்கும் போது, குழப்பம் அடையும் போது, இதுக்கு மேலே எப்படிடா நம்ம போகிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிற நேரத்தில் just remember this word. என்னென்னா, God will lead me through. இப்போ நான் போகிற பாதையிலும் சரி, கர்த்தர் தொடர்ந்து என்னை நடத்த வல்லவராக இருக்கிறார். ரெண்டாவது காரியம் என்னென்னா, அது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறதெல்லாம் நல்ல கிரியை. பாவியாக இருந்த நம்ம அவர் அவருடைய பிள்ளையாக மாற்றி விட்டார். வசனம் இப்படி தான் சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமுடையவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்போ ஆண்டவருக்கு கொடுத்த அந்த அதிகாரம் என்னென்னா, தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படியான ஒரு அதிகாரம். தட் இஸ் a குட் ஒர்க். பாவியாக இருந்த நாம இப்போ நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லும்படியான ஒரு ஸ்தானத்தில் வச்சிருக்கிறார். இப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களும் பாருங்கள் நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கிறது. ரோமர் 8வது அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எல்லா காரியங்களும் என் வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. நல்ல காரியத்தை செய்து என்னை ரட்சித்தாரு. இப்போ நன்மையான காரியத்தை தான் தேவன் செய்து கொண்டிருக்கிறார். போகிற பாதை எனக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் என்னை நடத்துகிற தேவன் கடைசி வரைக்கும் அவர் என்னை நடத்த வல்லவராக இருக்கிறார். The Lord who has chosen me, the Lord who has saved me will continue to guide me அப்படின்ற விசுவாசத்தில் நடப்போடுங்க. ஒரு நல்ல உதாரணம் பைபிளில் பார்த்தீங்கன்னா, யோசேப்பின் வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கை சிறு பிள்ளையாக இருக்கும்போது ஒரு சொப்பனத்தை காண்பிக்கிறார். அந்த சொப்பனத்தில் சகோதரர்கள், தகப்பன், தாய் எல்லாம் வணங்குறது போல் ஒரு சொப்பனம் கிடைக்குது அவனுக்கு. அதுக்கு பிறகு அவன் லைஃப்பை கவனிச்சிங்கன்னா எல்லாமே ஆப்போசிட்டாக போகுது. சகோதரர்கள் பொறாமை கொள்ளுகிறார்கள், அகெயின்ஸ்ட் ஆகிறாங்க, கொலை பண்ண நினைக்கிறாங்க, குழியில் போடுறாங்க. அவரை போத்திபார் வீட்டுக்கு போகிறான், அங்கேருந்து உண்மையாக இருந்து இருக்கிறான். ஆனால் போய் வீணான பழி சுமத்தப்பட்டு சிறைக்கு போகிறான். சிறையில் சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுக்குறான், அங்கே மறக்கப்படுகிறான். இப்படி அநேக காரியத்தை அவன் கடந்து போகிறான். அநேக வேளை அவன் யோசித்திருப்பான், என்னுடைய சொப்பனம் என்ன ஆச்சு, கர்த்தரை கூட பேசின காரியம் என்ன ஆச்சுன்னு. ஆனால் அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் இருக்குது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டதுன்னு வேதம் சொல்லுது. ஸோ he was being under the work of the Lord. God was working in him, changing him, transforming him. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், நம்ம போகிற பாதையின் வழியாக கர்த்தரை மாற்றுகிறார், உருவாக்குகிறார், எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். லாஸ்ட்டில் பாருங்கள், அவங்க சகோதரர்லாம் அவனை வணங்கும்படியான ஒரு காரியம் வரும்போது அப்போ எல்லோரும் பயப்படுறாங்க. அப்போ தான் அவன் சொன்ன வார்த்தை சொல்கிறான். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20ஆம் வசனத்தில், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். யூ மென்ட் இட் ஈவில் பட் காட் மென்ட் இட் குட். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீங்க, பட் காட், ஆனால் தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எது நடந்திருந்தாலும் நன்மையாக தான் இருந்திருக்கிறது. கொஞ்சம் திரும்பி பாருங்கள். வாட் ஆல் பாத்ஸ் யூ கிராஸ்ட் த்ரூ, என்னென்ன பாதையை கடந்து வந்தீங்க, அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து நிற்கிறீங்க. கொஞ்சம் ஆண்டுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். எல்லா நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் மாற்றினார். மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்லும்படி நான் விரும்புகிறேன். எபிரேயர் 12வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தோக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடுவோம். பாருங்கள், அப்போ பவுல் அநேக காரியங்களை எழுதி கொண்டு வரும்போது நமக்கு ஒரு விசுவாச ஓட்டம் இருக்கிறது என்பதை பல இடங்களில் எழுதி கொண்டு வருகிறவனாக அவன் இருக்கிறான். பாருங்கள், நம்மள நற்கிரியை தொடங்கின ஆண்டவர் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாள் பரிந்தும் முடிய நடத்தி வருவார் என்று அவன் சொல்லுகிறான். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் இந்த விசுவாச பாதையில் நடத்தின தேவன் கடைசி வரைக்கும் நம்மை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படி சொல்லி பார்க்கும்போது, விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட வேண்டும் என்று ஆண்டுடைய வசனம் சொல்லுது. ஸோ we need to keep running. ஆண்டவர் மேலே நம்முடைய பார்வையை வைத்து இந்த வாழ்க்கை
இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனிமேலும் நடத்துவார் என்கிற நம்பிக்கையிலே தொடர்ந்து நாம் நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பாருங்கள், சங்கீதம் 48வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது வசனம் இப்படி சொல்லுது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், எல்லா காலத்திலும் இவர் நம்முடைய தேவன், நம்மை ரட்சித்தவர், நம்மை மீட்டவர், நம்மோடு இருக்கிறவர். நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவாராம். ஸோ விசுவாச வாழ்க்கையில் பாருங்கள், இந்த உலகத்தில் நான் எவ்வளோ நாள் ஜீவிக்கிறோமோ அது வரைக்கும் நம்முடைய விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். பவுல் சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்காக மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறதை வேதத்தில் வாசிக்க முடிகிறது. ஆகையால் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னிலே நற்கிரையை தொடங்கின ஆண்டவர் கடைசி வரைக்கும் உன்னை நடத்த வல்லவராக இருக்கிறார். நம்பிக்கையோடு உன் ஓட்டத்தை ஓடு. கர்த்தர் உன்னோடு கூட நடத்துவார். காட் பிளஸ் யூ. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலுமாக நம்முடைய கடந்து வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட போதகர் செல்வகுமார் ஐயா அவர்களுக்கு ஃபீபா ஊழியங்களின் சார்பிலும் ஆராதனை வேளை நேயர்களாகிய உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்ததாமே அவரையும் அவருடைய ஊழியத்தையும் அவருடைய குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நாம் அனைவருமாக ஒன்றுபட்டு நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். மீண்டும் ஒரு விசையாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் வண்ணமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே நல் மீட்பர் பட்சம் நில்லும் இரட்சண வீரர் என்ற பாடலை நாம் ஒன்றாக சேர்ந்து பாடுவோம்.
ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, தர்மியான காலை வேளைக்காக நன்றிகளை சொல்கின்றோம். கடந்த 3 வாரங்கள் 5ஆம் மாதத்திலே எங்களை வழிநடத்தின தயவுக்காகவும், இந்த நாளிலுமாக நாங்கள் இணைந்து இந்த ஆராதனை வேளை நிகழ்விலே பங்கு கொள்ளும்படியாக நீர் பாராட்டின தயவுக்காக நன்றிகளை சொல்கின்றோம். ஆம் கர்த்தாவே, நீர் எப்பொழுதும் எங்களோடு கூட இருப்பதற்காக, எங்கள் தேவைகளை கேட்டு சந்திப்பதற்காக நன்றிகளை சொல்கின்றோம். உமது அப்போஸ்தலன் பவுல் சொன்னவண்ணமாக நீர் துவங்கின எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் வாயிலாக முடிப்பதற்காக நன்றிகளை சொல்கின்றோம். எங்கள் வாழ்விலும் நீர் அப்படியே செய்யப்போவதற்காக நன்றிகளை சொல்கின்றோம். விசுவாசத்தோடு கூட கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். நாங்களும் கூட ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கும்படியாக, தாங்கும்படியாக, நினைவு கூறும்படியாக கிருபைகளை தாரும். இப்பொழுதுமாக தங்களுக்காக, தங்கள் குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, அவருடைய எதிர்காலத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பெற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவருடைய எல்லா தேவைகளையும் நீர் சந்தித்து குடும்பத்தினுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்பதை வேதவாக்கின்படியே கேட்ட அனைத்து ஆசீர்வாதத்தையும் நீர் தந்து வழிநடத்த வேண்டும் என்று மீட்பர் இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமென். ஆண்டவர் நமக்கு சொல்லித்தந்த கர்த்தருடைய ஜெபத்தை ஒன்றாக நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு கூட இப்பொழுது நாம் பெற்றுக்கொள்வோம். திரியேகராம் தந்தை மைந்தன் தூயாவின் அன்பு கிருபை சமாதானம் நம்முடனும் நாம் கேட்ட சத்தியத்துடனும் பெற இருக்கின்ற ஆசீர்வாதத்துடனும் இன்றுமென்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்து இருப்பதாக. ஆமென். இந்த வாரத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை இப்பொழுது விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் நம்மை நோக்கி சொல்லுகின்றார். அதன்படியே அவர் செய்வார் என்று சொல்லி உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் ஊழியன் அருள் திரு தியோட வில்லியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேயர்களே, மீண்டும் நினைவூட்டுகிறோம், நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.